கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக வேத பாட வகுப்புகளை இப்பொழுது நாம் துவங்குகிறோம். இப்பொழுதும் ஒரு அஹ், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு இந்த வேத பாட வகுப்புக்கு. என்னன்னா டேபர்நாக்கிள் ஆஃப் வர்ஷிப், தமிழில் ஆசரிப்பு கூடாரம். ஒருவேளை இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அநேகர் ஏற்கனவே இது போன்ற வேத பாட வகுப்புகளை கேட்டிருப்பீங்க. இதை குறித்து அநேகர் தியானிச்சிருப்பீங்க அநேக காரியங்களை. இப்பொழுதும் நாமும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். இன்னும் சொல்ல போனா இது ரொம்பவுமே பரிச்சயமான ஒரு பாடமாக இருக்கும். இன்னும் நம்முடைய பைபிள் ஸ்டடியில கூட ஒரு சில இடங்கள்ல இதை டச் பண்ணியிருப்போம். ஏற்கனவே ஒரு போன வருஷத்துல டேபர்நாக்கிள் அண்ட் த டைம்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் பேர்ல் வெளியிட்டு இருந்திருப்பேன். ஆகவே இப்பொழுது சரி, ரைட், நம்ம வந்துட்டு நேரடியாக உள்ளே போய் நம்ம இந்த பாடத்தையும் ஆரம்பிக்கலாம். சரி, முதலாவதாக ஆசரிப்பு கூடாரம். அதற்கு முன்பாக இந்த ஒரு பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஒரு மேலோட்டம் மாத்திரமே, ஒரு இன்ட்ரோடக்ஷனும் ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆழமான வேத பாட வகுப்பு பிற்பாடு கர்த்தருக்கு சித்தமானால் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது. ஏனென்றால் இது ஒரு பாடத்துல முடிக்கக்கூடிய தலைப்பு கிடையாது. இது வந்துட்டு நிச்சயமாக ஒரு ஒரு 10 கிளாஸ் ஆச்சும் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ. ஆகவே இப்பொழுது ஏன் நம்ம இதை இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஒரு சில தலைப்புகளை சீக்கிரமாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு எண்ணம். அதற்கான காரணத்தை நான் பின்பாக சொல்றேன் உங்களுக்கு. இப்பொழுது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம். அதுவும் இந்த பாடத்துல நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அதிகம் பார்ப்பதை விட கூடாரம் அந்த தலைப்பின் கீழே கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்டு அடுத்ததாக ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக நாம் வரப்போகிறோம். சரி, அப்ப ஏன் இதை பின்பாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அதாவது அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி தொகுத்து வழங்குவது, ஆர்கனைஸ் பண்ணி சரியாக ஆர்டர் படி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அது இன்னும் நன்றாக புரியும், இன்னும் அநேக விஷயங்களை உள்ளடக்கியனதாக இருக்கிறது. அடுத்தது, இது நன்றாக புரிகிறதற்கு நிறைய படங்கள் உபயோகிக்க வேண்டும். இன்னும் இந்த ஒரு பாடத்துல கூட நான் படங்கள் வந்துட்டு உள்ள கொண்டு வரதுக்கு டைம் இல்லை. அதற்கு பதிலாக நம்ம நேரடியாக இன்டர்நெட்ல வந்துட்டு அந்த ஒரு சில படங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எடுத்து. ஆகவே இப்பொழுது நாம் இதனை முழுவதுமாக படிப்பதற்கு சமயம் இல்லை. இதே ஒரு காரியத்தை எபிரேயர்லையும் சொல்றாரு. முக்கியமாக ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம், அதற்கு பின்பு லேவியராகமம், எண்ணாகமம், இந்த புஸ்தகங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி முழுவதுமாக சொல்லியிருக்கோம். இன்னும் யாத்ராகமத்துல தான் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல எபிரேயர் சொல்லியிருக்கோம். ஏனென்றால் எபிரேயர்ல இதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறது. அந்த ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் இருக்கும். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, அன்று 1ஆம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். எதை பத்தி எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து. அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5வது வருஷத்துல சொல்றாரு பாருங்க. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. அப்ப எபிரேயர் ஆசிரியருக்கு அதை பற்றி விவரமாய் பேசுறதுக்கு அப்பொழுது அவருக்கு நேரம் இல்லை, எழுத முடியல. ஏன்னா அநேக காரியங்களை எழுத வேண்டும். அதை போலவே நாமும் இப்போ அநேக காரியங்களை கவர் பண்ண வேண்டியிருக்கிறதுனால நமக்கும் இப்பொழுது சமயம் இல்லை. சரி, இதே அந்த பைபிள் போலையும் சொல்லியிருப்பேன். அப்பொழுது கூட ஒரு சகோதரி சீக்கிரமாக இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் தொடர்ந்து அடுத்த வருடம் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி இருந்திருப்பேன். ஆனா இப்பொழுதும் சமயம் இல்லை நிச்சயமாகவே. ஆனா இதற்கென்று தனியான ஒரு நேரத்தை செலவு பண்ணி
கொடுக்கலாம். சரி, ஓகே. முதல்ல ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு போவதற்கு முன்பாக கூடாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை மாத்திரம் முதல்ல எடுத்துக்கலாம். அதற்கு பின்பு இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக போகலாம். இந்த கூடாரத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஒரு கூடாரம் என்றால் என்ன? டேபர்நாக்கிள் என்று சொல்லலாம், அல்லது ஒரு டென்ட் என்று சொல்லலாம். டென்ட்டுக்கும் டேபர்நாக்கிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல டென்ட் என்பது ஒரு சிறிய கூடாரமாக இருக்கிறது. டேபர்நாக்கிள் என்பது இன்னும் கொஞ்சம் பெரிய கூடாரமாக, உள்ளேயே அறைகள் உடையதாக செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனா மொத்தத்திற்கு டேபர்நாக்கிள் அல்லது டென்ட் என்றாலே கூடாரம் தான். ஆனால் அதனுடைய பர்பஸ் என்ன என்றால், டெம்பரரி டுவெல்லிங் பிளேஸ், அதாவது தற்காலிகமாக ஒரு இடத்துல தங்குவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான், பர்மனன்ட் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல கூடாரம் போட்டு அந்த இடத்துல சில நாட்கள் தங்கி இருந்து விட்டு அதற்கு பின்பு அந்த இடத்துல வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த கூடாரத்தை பிரித்து அதனுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வேறொரு இடத்திற்கு போய் கூடாரம் போடுவான், அங்கே தங்கியிருப்பார். அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஷிஃப்ட் பண்ணுவதற்காக, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் கூடாரம். தங்கும் இடம், அதே மாதிரி அடிக்கடி மாற்றுவதற்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு தங்குமிடம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கூடாரம் என்பது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டி சீனாய் வனாந்திரத்தில் வரும்பொழுது அவங்க அந்த வனாந்திர பிரயாணம் ஒரு 1.5 வருஷத்துல கானானுக்குள்ள போயிருக்க வேண்டியது. ஆனா அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமும் கீழ்ப்படியாமை நிமித்தமும் 40 வருடங்கள் வனாந்திரத்திலேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா 1 வருஷம் என்றால் கூட அந்த 1 வருஷத்துல தங்குறதற்கு அவர்கள் உபயோகப்படுத்தின காரியங்கள், அல்லது 40 வருடங்களும் தங்குவதற்கு அவர்கள் உபயோகப்படுத்தின இடம் வந்துட்டு என்னன்னா கூடாரங்கள் தான். அப்ப இப்ப கூடாரம் என்று சொல்லும் பொழுது இதற்கு பின்பாக ஒரு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அப்ப அவங்க நீங்க பார்க்கிறபடி அவங்க டென்ஸ் அல்லது டேபர்நாக்கிள்ஸ் அதை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல தங்கி மற்ற இடத்திற்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகைகளை ஆசரிக்கும்படி அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். 7 பண்டிகைகளை சொல்றார். அதுல முதல் பண்டிகை பஸ்கா, அதுல ஆரம்பித்து கடைசி பண்டிகை என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னா கூடார பண்டிகையில முடியும். அதாவது 7வது மாதத்துல அந்த கூடார பண்டிகை 15ஆம் தேதியில ஆரம்பித்து 22ஆம் தேதி வரைக்கும் அதை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். சரி, இதுதான் நம்ம சேனல்ல முத வீடியோ, ஃபீஸ்ட் ஆஃப் இஸ்ரேல், ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்பது வே பேக் 2015ல அந்த காணொலியும் போட்டிருப்பேன். அதுதான் ஒரு ஆரம்பமாக இருந்தது நம்மளுடைய சேனலுக்கு. சரி, இப்ப எதற்காக கர்த்தர் அவர்களுக்கு கூடார பண்டிகை கொடுத்தார் என்றால், நீங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது நீங்கள் கூடாரங்களில் தங்கியிருந்ததை நினைவு கூறும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடார பண்டிகை ஆசரித்து கூடாரங்கள்ல தங்கணும் அந்த 7ஆம் மாதத்துக்கு. இப்ப வேதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ள போன பின்பு இந்த கூடார பண்டிகை யாருமே ஆசரிக்கவில்லை ஒழுங்காக. இன்னும் சொல்ல போனா தாவீது காலத்திலிருந்தே அதை ஆசரித்ததாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை. சாலமோனுடைய காலத்துல 7ஆம் மாதத்துல முதல் நாளில் அந்த தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. அந்த 7ஆம் மாதத்துல அவர்கள் அங்கே இருந்து 22ஆம் தேதி வரைக்கும், இந்த 7ஆம் மாதம் 22, 23ஆம் தேதி வரைக்கும், 23ஆம் தேதியில தான் சாலமோன் ஜனங்களுக்கு போவதற்கு விடை கொடுக்கிறார். அப்ப அந்த 22 நாட்கள் அங்கேயே இருக்கிறாங்க. ஆனா அப்பொழுது கூட அவர்கள் கூடார பண்டிகை ஆசரித்தார்களா என்றால் அது நேரடியாக சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்ல போனா நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி. அவர்கள் மோசையின் காலத்திற்கு பின்பாக, அவர்கள் கானானில் குடியிருந்ததற்கு பின்பாக, யோசுவாவின் காலம் முதல் அப்பொழுது வரைக்கும் அவங்க கூடார பண்டிகையை ஆசரிக்கவே இல்லை என்று சொல்லி கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த கூடார பண்டிகைக்கு பின்பாக அல்லது இந்த கூடாரங்கள் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய காரியங்கள். இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது
கூடாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்களான்னா சொல்லியிருக்கிறாங்க. பேதுருவும் பவுலும் கூடாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய நிருபங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க போகிறோம் பொழுது. இன்னும் சொல்ல போனா இயேசுவே நேரடியாக அல்ல, ஆனால் இன்டைரக்டாக கூடாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனா நேரடியாக அவர் கூடாரம் என்று சொல்லவில்லை, டேபர்நாக்கிள்னு சொல்ல. எங்க சொல்லியிருக்கிறார்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறார். பாருங்க எப்படி சொல்லியிருப்பார் என்றால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கூடாரம் அப்படின்னா டுவெல்லிங் பிளேஸ். இங்க வாசஸ்தலங்கள் என்றால் ஆங்கிலத்துல மேன்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ் தான் மேன்ஷன்ஸ், தங்கும் இடம். அப்ப அதையும் நம்ம கூடாரம் என்று சொல்லி நாம நினைக்கலாம். மேன்ஷன்ஸ் ஆர் டுவெல்லிங் பிளேஸ். இங்க நம்ம பார்த்தோம் டெம்பரரி டுவெல்லிங் பிளேஸ். இது எதை குறிக்கிறது என்றால் அவர் பரலோக வாசஸ்தலத்தை குறிக்கிறது. ஏன்னா பிதாவினுடைய வீட்டுல வாசஸ்தலங்கள் இருக்கு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின உடனே வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்றால் அது இந்த உலகத்தில் வாழப்போகிற வாழ்க்கையை சொல்ல, இனி வரப்போகிற வாழ்க்கையை குறித்து அதில் சொல்லி இருக்கிறது. சரி சார், இப்ப இந்த கூடாரத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தியானிக்க போறோம். ஓகே, அதற்கு முன்பாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னா, இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்களை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போய் ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அங்க அவர் மறுரூபமாகும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இது மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலையும் வருகிறது. நான் லூக்கா ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். அங்க மோசே, எலியா என்கிறவர்கள் மகிமையோட காணப்பட்டு இயேசுவோடு கூட பேசுகிறார்கள். எருசலேம்ல அவர் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த டீடைலிங் லூக்கால தான் இருக்கும், மத்தேயுல இருக்காது, எதை பத்தி பேசினாங்கன்னு சொல்லி. சரி, இப்ப பேதுரு இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்க இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று அப்படி சொல்றாரு. இங்கேயே தங்கிடலாம் பர்மனண்டா, ஆளுக்கு ஒரு கூடாரத்தை போட்டுருவோம் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. எதுக்கு கீழே போயிட்டு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தலையிட்டுக்கிட்டு நிம்மதியாக இங்க இருந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, நித்திரை மயக்கமா இருந்த அந்த பிரமிப்பு அவர்களை கண்டு அந்த மகிமையில் தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். அப்ப பேதுரு வந்துட்டு அவர் என்ன சொல்றோன்னே தெரியல. அவர் வந்துட்டு அங்க இருக்கிறது பெட்டர், அதனால இங்கே ஒரு கூடாரம் போட்டு இங்க தங்கிடலாம், நாம் இங்க தங்குகிறது நல்லது அப்படின்னு பேதுரு சொல்றாரு. நாம் இங்க இருக்கிறது நல்லது. ஆனா அவருக்கு என்னன்னு தெரியல அப்போ. ஆனால் பிற்பாடு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பேதுரு புரிஞ்சுக்கிறாரு. நம்மளும் இத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் என்ன அர்த்தம் என்று சொல்லி. அவருடைய நிருபத்துல ஒரு இடத்துல இதை குறித்து எழுதுகிறார். நம்ம என்னென்ன பார்க்க போறோம். சரி, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருந்து குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் அதற்கு முன்பதாகவே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு போவதற்கெல்லாம் முன்பாகவே பேட்ரியார்க்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்கள், பேட்ரியார்க்ஸ் தான் முற்பிதாக்கள், அவர்கள் கூடாரங்கள்ல தான் குடியிருந்தாங்க. ஒரு முன்னோட்டமாக, முன்னோடிகளாக, நிழலாக குடியிருந்தார்கள். ஆனா அவர்கள் ஏன் குடியிருந்தார்கள்னா, அதுவே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கன்னா எபிரேயர், திரும்ப எபிரேயர் தான் போகணும் இந்த ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்களுக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். யாரு? ஆபிரகாமை பத்தி சொல்லுது. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? எங்க போறோன்னே தெரியாம புறப்பட்டு போறாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து அதற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக், யாக்கோப், அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அவர்கள் முற்பிதாக்கள், அவர்களோடு கூட கூடாரங்கள்ல குடியிருந்தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி,
அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கு பாருங்க. ஃபர்தரா 13ல இருந்து 16 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த வசனத்திலே ஒரு குழு இருக்கு. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஓகே, 13 பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணலையாம், பூமியில தங்களை ஒரு பர்மனண்டாக அவர்களை நினைக்கவில்லை, தங்களை அந்நியர் பரதேசிகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்படி சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் என்ன பண்ணாங்க, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அப்படின்னா பூமி வந்துட்டு இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை, இந்த பூமி தங்களுடைய சொந்த இடம் இல்லை. நாங்கள் எங்களுடைய சுய தேசத்திற்கு போகிறோம்னா நாங்கள் பரலோகத்தை நாடி போகிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்களாம். அப்படி கூடாரங்கள்ல தங்கி இருக்கிறது மூலமாக பயணிச்சு பாருங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதிலே அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரு. ரொம்ப டீடைலிங் இருக்கு இங்க. ஏன்னா அவங்க அந்த காரான் அப்படிங்கிற ஊர், மெசபத்தோமியா அல்லது அந்த பாபிலோன் அப்படிங்கிற அந்த ரீஜன்ல இருந்து அவங்க கானானுக்கு வந்தாங்க. தேவன் அவர்களை அழைக்கிறார். கர்த்தரோட ஆபிரகாம் அழைத்து, நீ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் அங்க வந்தாரு. ஆனா அங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகல. அங்க கூடாரத்துலதான் தங்கி இருந்தார். ஒவ்வொரு இடத்துக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனா அங்க முதல் லேண்டு வாங்கினதே அவருடைய மனைவி ஆகிய சாராள் மரிக்கிற பொழுது சாராளுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக முதல்ல அங்க லேண்ட் வாங்குறாரு. அதுதான் எப்ரோன். சரி, ஆதியாகமத்துல இருக்குது பத்திலாம். அப்ப அவர் வந்துட்டு அது வரைக்கும் அங்க லேண்ட் வாங்கல. அதுக்கு மாறாக டென்ட்ல டெம்பரரியா ஒரு இடத்துல குடியிருந்துட்டு மாத்திட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. அது என்ன அடையாளப்படுத்துறாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை டெம்பரரி, பரலோக வாழ்க்கை தான் பர்மனன்ட் அப்படிங்கறத இவங்க இதன் மூலமாக அடையாளப்படுத்துகிறார்கள். இப்ப கூடாரத்துல அவங்க வாசம் பண்ணினார்கள் அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக இருக்கிறது. ஓகே, இது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறுத்தி நிதானிச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் இதுதான் அதனுடைய அர்த்தம். they show that this worldly life is temporary but eternal life is permanent. இந்த உலக வாழ்க்கையும் உலக காரியங்களும் காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அவ்வாறு சொல்லுகிறது. இப்ப இந்த 3 பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 12:8ல அந்த கூடாரத்தோடு சேர்ந்து இன்னொரு காரியமும் வருகிறது. என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. முதல், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், அப்ப ஆபிரகாம் கானானுக்கு போனதையும் முதல்ல அந்த இடத்துல மம்ரே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு பாருங்க. மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அதுதான் மம்ரே அப்படின்னு சொல்லப்படும். பின்னால கானானியர் தான் அங்க இருக்காங்க ஆபிரகாம் வந்த பொழுது. அப்ப என்ன செய்யறாரு, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு இங்க கூடாரம் போட்டாரு. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறான். அப்ப முதல்ல ஆபிரகாம் என்ன பண்றாரு, அங்க கூடாரம் போட்டு தங்குறாரு. ஆனா அந்த இடத்துல பலிபீடம் ஒன்றை கட்டுகிறார். ஃபர்ஸ்ட். அடுத்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு இங்க ஈசாக்கை பற்றி சொல்லியிருக்கு. ஈசாக்கு என்ன பண்றாரு பாருங்க. 25ஆம் வசனத்துல அங்க கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வருது. பெலிஸ்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனலா ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல பிரச்சனை பண்ணல, அங்க கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா செட்டில் ஆகிற மாதிரி அவர். ஆனா செட்டில் ஆகல. அங்க கூட அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அப்ப ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டாரு, அங்க கூடாரத்தை போடுறாரு. ஆபிரகாம் அங்க கூடாரத்தை போடுறாரு, பலிபீடத்தை கட்டாரு. ஈசாக்கும் அதையே செய்கிறார். அடுத்து 33:19 பாருங்க. யாக்கோபு என்ன பண்றாரு, தான் கூடாரம் போட்ட வெளிநிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரின் புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு 7 உலக இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அப்ப யாக்கோப் அந்த இடத்துல ஒரு கூடாரம் போட்டு அவர் ஒரு நிலத்தை வாங்கி கூடாரம் போடுறாரு, அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அப்ப இங்க என்ன இருக்குன்னா, கூடாரமும் வருகிறது, பலிபீடமும் வருகிறது.
ஓகே. இப்ப கூடாரம் எதை அடையாளப்படுத்துகிறது? பலிபீடம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10:18 பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார் பலிபீடத்தை குறித்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா. அப்ப பலிகள், பலிபீடம் என்றால் அதிலே பலியிடப்படுகிறவைகள், அதோட அவங்க வந்துட்டு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க, மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள். இன்னும் சொல்ல போனா, இப்ப நமக்கும் ஒரு பலிபீடம் இருக்கிறது. அதான் எபிரேயர் 13 சொல்லி பாருங்க. எபிரேயர் 13:10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவர்களை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்யறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா நமக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு ஒரு பலிபீடம் இருக்கு. ஆனா அதுல இருக்கிறத புசிக்கிறதற்கு இந்த லிட்ரல் ஆசரிப்பு கூடாரத்துல ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற பலிபீடம். இப்ப பழைய ஏற்பாடுல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பலியிடுவாங்க, அதை ஆசாரியர்கள் புசிப்பாங்க, அதுக்கு அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இங்க நமக்கு இருக்க பலிபீடத்துல புசிக்கிறதற்கு கூடாரத்துல ஆராதனை செய்யறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. தொடர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்தத்திற்குள் பிரதானாசனை கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உள்ள பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். ஆனா நமக்குரிய பலிபீடம் என்ன? அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்ப நம்முடைய பலிபீடம் என்னன்னா கல்வாரி சிலுவை. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்புவித்ததுதான் அந்த பலிபீடத்துக்கு அடையாளம். அப்ப ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். அதனுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனா அவர்கள் கூடாரம் போட்டாங்க, பலிபீடத்தை கட்டினாங்க. கூடாரத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு போனாலும் பலிபீடம் அந்த இடத்துல இருக்கும். எதை அடையாளப்படுத்துது? எதை அடையாளப்படுத்துன்னா அந்த ஆல்டர் பர்மனண்டா அந்த இடத்துல இருக்கு. அப்ப கூடாரம் வந்துட்டு பெயர்த்து எடுத்து வேற இடத்துக்கு போறாங்க. அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை டெம்பரரியா இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, எனக்கும் கர்த்தருக்கும் ஆவியானவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு பர்மனண்டாக இந்த உலகத்துல இருக்கு. அது மற்றவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அதான் எக்ஸிபிட்ஸ். ஏன்னா ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு கூடாரத்தை பிரிச்சு எடுத்துட்டு போனாலும், ஈசாக்கும் யாக்கோபும் எடுத்துட்டு போனாலும் அவர்கள் கட்டின பலிபீடம் இருக்கு. அதை மற்றவங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பலி செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இருக்கிறோமா? அதுதான் கொரிந்தியர்ல பவுல் சொன்னதுங்க. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்களை பாருங்கள், பலிபீடத்தில் புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா. அப்ப நாம் நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கிறோமா? அதை உலகம் பார்க்க முடிகிறதா? இந்த உலக வாழ்க்கை நமக்கு பெர்மனன்ட் இல்லை, அதுதான் கூடாரம். ஆனா நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அதுதான் பலிபீடம். ஆழமான சத்தியம் அதுதான். இப்ப டேபர்நாக்கல் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது, திரும்பவும் சேம் பாயிண்ட் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், நாம் பரதேசிகள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல, அந்நியரும் பரதேசிகளும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னா, நம்ம இந்த உலகத்திற்கு பரதேசி. பரதேசினா ஒன்றும் இல்லாத பஞ்ச பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. பரதேசினா வேறு தேசத்தான். சுதேசி அப்படின்னா சுய தேசத்தான். அப்ப நம்ம பரதேசி அப்படின்னா பரலோக வாசி, வேறு தேசம், பரலோகத்திற்கு உரியவர்கள். we are citizens of heaven. ஆனா இந்த பூலோகத்துல இருக்கிறோம். இதுதான் அதோடைய அர்த்தம். இப்ப பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, பவுல் என்ன சொல்றாருன்னா, we are citizens of heaven அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் யோவான் 14:2-3 நான் ஆயத்தம் பண்ண பின்பு வந்து நீங்களும் என்னோட கூட இருக்கும்படி உங்களை சேர்த்துக்கொள்வேன். அப்ப குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல ஃபார் அவர் கான்வர்சேஷன் அப்படின்னு இருக்கு. நீங்க வேற வெர்ஷன்ஸ், இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ், இது கேஜேவி, வேற வெர்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அப்ப இதைத்தான் இந்த டேபர்நாக்கிள் குறிக்கிறது, இந்த உலக வாழ்க்கை.
ஆனா இதை மட்டும் தான் குறிக்கிறதுனா இதை மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் குறிக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த சரீரமே ஒரு கூடாரம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப பவுல் அப்போஸ்தலனும் இதை குறித்து எழுதுகிறார். எங்க எழுதுறாருன்னு பாருங்க. இந்த கூடாரத்தை குறித்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 10 வசனங்கள் வரைக்கும் இருக்கு. எல்லாத்தையும் படிக்கல, டைம் ஆகும். ஆகவே ஒரு சில வசனங்கள் மாத்திரம் பார்க்கலாம். நேரா சொல்றாரு பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா அவரு லிட்டரலா நம்ம தங்கி இருக்கிற அந்த ஹவுஸ் அதை பத்தி பேசுற மாதிரி இருந்தாலும் இங்கிலீஷ்ல பாருங்க, எர்த்லி ஹவுஸ் ஆஃப் திஸ் டேபர்நாக்கிள் ஆர் டிசால்ட். ஓகே, வீடு அழிஞ்சு போச்சுன்னா அப்படின்னு சொல்றாரா அப்படின்னா இல்ல. நேரடியா பார்க்கலாம் பாருங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம். ஓகே, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எதை பத்தி சொல்றாரு? 7ஆம் வசனம் பாருங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில், ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். ஓகே, 9ஆம் வசனம் பாருங்க. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். And willing rather to be absent from the body. அடுத்து பாருங்க. என்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக. அப்ப கூடாரம் நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா, நம்முடைய வீடுன்னு சொல்றது நம்மளோட லிட்டரலான கட்டப்பட்ட வீடு கிடையாது. நம்முடைய சரீரமாகிய கூடாரம். பவுல் இந்த வெளிப்பாட்டை இங்க எழுதுகிறார். அப்ப இந்த சரீரம் ஒரு நாள் என்ன ஆகும்? ஒரு நாள் அழிந்து போகும், மண்ணுக்கு போகும். அப்ப இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய நாம் எல்லாருமே, நாம் மட்டும் அல்ல, மற்ற ஜீவராசிகள் எடுத்துங்க, விலங்குகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், இல்ல மீன்களாக இருக்கட்டும், பிறப்பிலிருந்து பிறந்த உடனே என்ன ஆயிடுது? ஏஜிங் ஃபேக்டர்னு ஒண்ணு செட் ஆயிடுது நமக்கு. அப்ப நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நமக்கு வயசாகி கொண்டே போகிறது. ஒவ்வொரு வருஷம் என்ன பண்றோம்? நம்ம அடுத்தடுத்த ஏஜுக்கு போய் தான் ஆகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. அதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா ஏஜிங் இருக்கும். தட் டசன்ட் மீன் அவங்க எவர் கிரீனா எங்காக இருப்பார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. அது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதத்துல இருக்கும். சரி, சில பேருக்கு சீக்கிரமாகவே ஏஜிங் ப்ராசஸ் உண்டு. எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவருடைய ஏஜிங் அந்த காரியத்தின் நிமித்தமாக, அவர்கள் வயோதிகத்தின் நிமித்தமாக, மற்ற வியாதிகள் இல்லை என்றால் கூட அவர்கள் ஒரு காலத்தில் மரிப்பார்கள். ஒருவேளை சிலர் 100 வயது வரைக்கும் கூட இருக்கலாம். சிலர் ஒரு 60-70 வயதுல மரிக்கலாம். அதாவது ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கூட சில காலங்கள்ல திடீரென்று மரிக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பல வியாதிகள் அதன் மூலமாக மரிக்கிறது. சரி, இங்க பவுல் என்ன எழுதுறாருன்னா, இந்த சரீரம் எப்படி இருந்தாலும் அழிந்து போகிறதா இருக்கிறது. அதுதான் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்னா, லிட்டரல் ஹவுஸ் இல்ல, சரீரத்தில் இருக்கிறோம். இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறதா இருக்கிறது. ஆனால் அது மண்ணுக்கு திரும்பினாலும் நாம் எப்படி இருப்போமா? கர்த்தரிடத்துல போய் குடியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசமாக இருக்கிறார். சரி, அப்ப நம்முடைய சரீரத்தை ஒரு கூடாரமாக அவர் கம்பேர் பண்றாரு. இதுதான் உலகத்திற்குரிய பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லி சொல்கிறார். இப்ப இந்த சரீரத்துல நம்ம வந்துட்டு தவிக்கிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஏன்னா இந்த சரீரத்திற்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. அநேக வலிகள், உபத்திரவங்கள், பாடுகள் இருக்கு. இன்னும் மாம்சத்துல சரீரத்தின் மூலமாக பாவம் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கு. மரணம், அதன் மூலமாக பாவத்தின் சம்பளம் மரணம், மரணமும் கிரியை செஞ்சிட்டு இருக்கு இந்த சரீரத்துல. அப்ப இதுல இருந்து நம்ம சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்காம பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். அப்ப
சில டைம் உபத்திரங்கள் பாருங்கள்ல உயிரோடு இருக்கிறதுக்கு செத்தா கூட பரவாயில்லை அப்படின்னு ஃபீல் பண்ண தோணும். ஆனால் பொறுமையாக காத்திருப்போம் என்றால் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் கடந்து போகும். நாம் அதை தாண்டி வருவோம். இது சத்தியம். ஏன்னா கர்த்தர் மேல விசுவாசமாக இருக்கிறனா இந்த பிரச்சனைகள் நம்மை அமிழ்ந்து போவதை போல வந்தாலும் அதை மேற்கொண்டு அதை தாண்டுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த உபத்திரங்கள் போராட்டங்கள் நமக்கு இந்த வேதனையை சகிக்கிறதற்கு, இந்த உபத்திரம் போராட்டத்தை சகிக்கிறதற்கு செத்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு கூட தோணும் நமக்காக. ஆனா நாம் அது போல அதிகமா நினைக்க கூடாது. இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படின்னா, தேவன் தம்முடைய சுத்தமான நேரத்தில் நம்மை அழைத்துக் கொள்ளுவார். அவருடைய காலகட்டங்களுக்காக நாம அவருடைய சித்தத்திற்காக இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும். அப்ப அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, நாம இந்த தேகத்தில் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா we are living in this body. அப்ப இந்த சரீரம் தான் நான் கிடையாது. அந்த உங்களுடைய சரீரம் தான் நீங்க கிடையாது. நீங்க அந்த சரீரத்திற்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். அப்ப இததான் நான் ஆரம்பத்துல ஒரு பாடத்துல கிரியேஷன் ஆஃப் மேன் என்று சொல்லி ஆரம்ப கால பைபிள் ஸ்டடியில சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு மனிதன் உருவாக்கப்பட்டான், தேவன் எவ்வாறு உருவாக்கினார் அப்படின்னா 1 தெசலோனிக்கர் 5:13 இருக்கும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மன்னிக்கவும், 1 தெசலோனிக்கர் ஒரு நிமிஷம் சரியான வசனத்தை எடுக்கிறேன். 5:23 13 கொடுத்துருக்கணும். மன்னிக்கவும், இது 5:23. அப்ப சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். அப்ப மனிதனை எவ்வாறு சிருஷ்டித்தார்னா ஆதியாகமம் 2:7 தேவன் மண்ணினால சரீரத்தை உண்டு பண்ணார். அப்ப மண்ணுக்குரியது. ஆனா தன்னுடைய ஆவியை கொடுத்தார். ஆவி தேவனுடையது. ஆனா அது ரெண்டும் சேரும் பொழுது மனுஷன் ஜீவாத்துமாவானான். அப்ப ஆத்துமா என்பது அதுதான் மனிதன். இப்ப ஆவி என்பது நம்முடைய மனசாட்சியும் தேவனும் சேரக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கிறது. அது நம்முடைய சுவாசம், நம்முடைய ஜீவன். அது நம்மை தேவனோடு தொடர்புடையவர்களாக தொடர்புபடுத்தி காண்பிக்கிறது. இப்ப மற்றவர்களே கிறிஸ்துவறியாதவர்கள் ஆவியில மரித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் கான்சியன்ஸ், எல்லாருக்குமே கான்சியன்ஸ் இருக்கும். ஆனா அது தேவனோட கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா இல்ல. அது மரித்த நிலைமையில் இருக்கும். பார்க்க முடியாத ஒரு பகுதி அது. அடுத்து ஆத்மா என்பது அதுதான் அந்த மனிதன். அவனுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் அவனுடைய சிந்தை, சித்தம், செயல். சிந்தைனா மைண்டு, சித்தம்னா வில், செயல்ங்கிறத விட அத உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு மனிதனுடைய ஜீவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் அண்ட் சோல் சேர்ந்ததுதான் அந்த மனிதனுடைய ஜீவன். ஸ்பிரிட் அண்ட் சோல் டுகெதர். அப்ப அந்த மனிதனுடைய சிந்தை, சித்தம், உணர்ச்சிகள், செயல்பாடுகள், அவன் ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி யோசிப்பான், எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான், அதுவும் அவனுடைய ஆவியும் ஜீவன், அதாவது அவனுடைய உயிர், அதாவது அந்த மனசாட்சியும் தேவன் தந்த சுவாசம் தொடர்புபடுத்துகிற அந்த ஒரு காரியம், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த நபர். அந்த ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா இந்த சரீரத்திற்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப மரிக்கும் பொழுது என்ன நடக்குது அதை அடுத்து பார்ப்போம். அப்ப ஸ்பிரிட் பார்த்துட்டோம், சோல் பார்த்துட்டோம். இப்ப பாடி என்பது ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர். அப்ப இந்த ஒரு மனிதனை தன்னுள் அடக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். அதோடு கூட இல்லாமல் இந்த உலகத்தோடு தொடர்பு படுத்துவதற்கு அவனுக்கு தேவையான ஐம்புலன்களை உள்ளடக்கிய ஒரு காரியம் தான் இந்த சரீரம். அதாவது 5 சென்சஸ், பார்வை, அப்புறம் வாசனை, இன்னும் சுவை, அப்புறம் தொடக்கூடிய உணர்ச்சி, கேட்கக்கூடிய திறன். இந்த 5 சென்சஸ். இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் வந்துட்டு என்னன்னா சோல், அவனுடைய மைண்டு, அறிவாற்றல். அதுதான் 6ஆம் அறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு,
அப்ப இந்த உலகத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த சரீரம். இப்ப மரிக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. அந்த மரிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய ஜீவன் இந்த சரீரத்திலிருந்து பிரிகிறது. அப்படின்னா ஸ்பிரிட் அண்ட் சோல் லீவ்ஸ் திஸ் பாடி. இப்ப பிரிகிற இந்த ஆவி எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவி வந்துட்டு தேவனிடத்திற்கு போகிறது. இத நம்ம பார்த்தாகணும். இத ஒரு தனி பாடமா கூட நம்ம பார்க்கலாம் பிற்பாடு. ஆனா இப்ப இந்த பாடத்த புரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இத டச் பண்றேன். இப்ப மரிக்கும் பொழுது அவனுடைய ஒரு மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து போகிறது. பிரிஞ்சிருச்சுன்னா, சரீரம் வந்துட்டு சரீரத்துல ஜீவன் இல்லை என்றால், சரீரம் வந்துட்டு இந்த உலகத்திற்குரியது. அது உலகத்தோடு கலக்கத்தக்கதா கெட்டு போகிறது. அதுதான் மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை வைத்து விட்டார். அந்த இடத்துல அவன் பாவம் செய்த பொழுது மரித்தாக வேண்டும் என்கிற ஒரு நியதி, ஒரு பிரமாணம் செட் ஆயிடுச்சு பாடியில. ஆதாம்ட்ட இருந்து நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆவி தேவனிடத்திற்கு திரும்ப போகிறது. ஆனா ஆத்துமா என்ன ஆகிறது? அதாவது ஆவினா தேவன் கொடுத்தது. தேவன் தான் சுவாசத்தை ஊத்துறார். அது ஆவி தேவனிடத்திற்கு திரும்ப போகிறது. ஆனால் அவனுடைய ஆத்துமா என்ன ஆகிறது அப்படின்னா, ஆத்துமா வந்துட்டு ஒரு இளைப்பாறுதல் அல்லது நித்திரையா இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்கிறது. அப்ப நம்ம தூங்கும் பொழுது எப்படி இருக்கும்? நமக்கு ஒண்ணும் தெரியாது. சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம். அது போன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நம்ம போவோம். அதனாலதான் லாசரு மரித்திருக்கிறது அப்படியே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, நம்முடைய சகோதரனாய லாசரும் நித்திரையா இருக்கிறான். இன்னும் புதிய ஏற்பாட்டுல அநேக இடத்துல சொல்லும் பொழுது அது யவீருவின் மகளை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? விலங்குகள் இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான். அப்ப அதனாலதான் மரணத்தையும் நித்திரை தூக்கத்தையும் தொடர்புபடுத்தி வேத வாக்கியங்கள் காண்பிக்கிறது. சரி, அப்ப ஆத்மா வந்துட்டு ஒரு ரெஸ்ட், ஒரு ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போகுது. அதான் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு இளைப்பாறுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல வரும். இப்ப இதை வந்துட்டு இன்னும் கூட நம்ம வாக்கியங்களை வச்சு ப்ரூவ் பண்ண பாருங்க. பிரசங்கி 3:20-21 என்ன சொல்லுது பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப பிரசங்கி 3:20 எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புது. இந்த உலகத்துக்குரிய காம்பனன்ட்ஸ், இந்த உலகத்திற்குரிய காரியங்கள்லாம் அழிவுக்குட்பட்டதா இருக்கிறது. இந்த உலகத்துல தயாரிக்கிற எந்த விஷயங்களானாலும் எடுத்துங்க. இப்ப ஒரு வாகனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு காலகட்டம் தான். ஒரு 10 வருஷம், 20 வருஷம். 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த வாகனத்தினுடைய எல்லா பாகங்களும் பழுதடைந்து ஓடாம போயிரும். அப்ப ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. இன்னும் யோசிச்சு பார்த்தா, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, எவ்வளவு நாளைக்கு அத நல்லபடியா மெயின்டெயின் பண்ண முடியும்? ஒரு 50 வருஷம், ஒரு 60 வருஷம். அதுக்கப்புறம் மெயின்டெயின் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ஈவன் மரங்களுக்கெல்லாம் கூட ஒரு சில மரங்கள் கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் கூட இருக்கக்கூடியதா இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் கூட அதற்குள்ளாக பட்டு போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அவ்வாறாக இருக்கிறது. சரி. இப்ப அடுத்த வசனம் பாருங்க. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும், தாழ பூமியில் இருக்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? இங்க ஒரு வேறுபடுத்தி காமிக்கிறார். மிருகங்களுடைய ஆவி பூமிக்கு இறங்குதான். மனுஷனுடைய ஆவி உயர ஏறுகிறதாம். அப்படி உயர ஏறுகிறது எங்க போகுது அப்படின்னா, பிரசங்கி 12ல பாருங்க. 7ஆம் வசனம். இவ்விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பினா, சரீரமானது பூமிக்கு போறதுக்கு போகுது. ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தினை. அப்படின்னா மரிக்கிறதற்கு முன்பாகவும் தேவனை நினை. அப்ப ஆவி எங்க போதான்? தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். அப்படின்னா ஆவி தேவனுக்கு தான் போகுது. அது போகிறதுக்கு முன்பாக என்ன பண்ணி தேவனை நினை என்று சொல்லி அப்ப பிரசங்கி அழகாக வெளிப்படுத்துகிறார். ஆவி தேவனிடத்திற்கு திரும்ப போகிறது. அதான் 2 கொரிந்தியர் 5:8 பவுல் அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, இந்த தேகத்தை விட்டு நாம் எங்க போறோம்ங்கிறாரு. கர்த்தரிடத்தில் குடியிருக்க போகிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோவோம். கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம்னு அதனாலதான் அவர் சொல்றேன். அடுத்து பிலிப்பியர் 1:23 இத ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எதுக்காக இதற்குள்ள வந்தோம்னா, சரீரம் என்பது கூடாரம். இப்ப டாபர்நாக்கிள் பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப சரீரம் என்பது கூடாரம்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வரேன். ஓகே.
பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப மரிப்பது என்பது எனக்கு ஒரு லாபம் அப்படின்னு சொல்றாரு. உலகம் அதை ஆப்போசிட்டாக சொல்லும். மரணம் என்றால் இழப்பு, நஷ்டம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், வேணாம். சரி, ஒரே ஒரு காரியம் சொல்றேன். ஸ்டீவ் ஜாப்ஸ், உலக புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், ஒரு மிகப்பெரிய ஆந்திரப்ரனர் என்று சொல்லலாம். அவர் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு பிஸ்னஸ் மேன். ஒரு ப்ராடக்டை எப்படி பில்ட் பண்ணி எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி. ஆனால் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு ஒரு 50 வயது அந்த காலகட்டத்தில் மறித்துட்டார். அப்ப இன்னமும் அவரை பத்தி பேசுறது உண்டு. ஆனால் அவர் இருந்திருந்தா நன்றாக இருந்திருக்குமே, அவரை இழந்து போயிட்டோம்னு சொல்லி. அதனாலதான் சொன்னார் இயேசு கிறிஸ்து, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆனா இங்க பவுல் என்ன சொல்றோம்னா, சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா அவர் வந்துட்டு ஆதாயப்படுத்தி கொண்டார். இப்ப 22 வசனம் பாருங்க, என்ன சொல்றேன்னா, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பார், நான் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன என்று அறியேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே 22 23 படிக்கலாம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படின்னா இந்த இந்த சரீரத்திலிருந்து பிரிஞ்சுட்டா எங்க இருப்பாராம்? கிறிஸ்துவோடு கூட. ஆவியை பத்தி சொல்றாரு. ஆவி கிறிஸ்துவோடு கூட இருக்கும், சஞ்சரிக்கும். அது இன்னும் நன்மை. அதுதான் எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவ எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆனா அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஏன்னா இந்த சரீரத்துல நான் இருந்தேன்னா இன்னும் அநேக சபைகளை கட்டுவேன், பிலிப்பியராகிய உங்களை வந்து நான் பார்ப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுக்காக ஜெபிப்பேன், இன்னும் பல விதங்கள்ல அநேக சபைகளுக்கு உதவுவேன். அது உங்களுக்கு அதிக அவசியம் அப்ப சரீரத்துல இருக்கிறது. அதனால இதை வந்துட்டு நான் டிசைட் பண்றதுல இதை நான் என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் அறியேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப சரீரத்திலிருந்து பிரிந்து போய் கர்த்தரோடு வாழுதல். அப்ப சரீரமும் நாமும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த சரீரத்திற்குள்ளாக வாழுகிறோம். இந்த சரீரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டிட்டி. ஒவ்வொருடைய முகம் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அதனாலதான் நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் ஆணாகவும் பெண்ணாகவும் சிருஷ்டித்திருக்கிறார். பார்க்கும் பொழுது ஆண் பெண் வித்தியாசம் தெரிகிறது. அப்ப தேவனுடைய சிருஷ்டி. சரி, இப்ப டேபர்நாக்கிள் அப்படின்னா அது சரீரத்தையும் குறிக்கிறது. அப்படின்னா டெம்பரரியான இந்த உலக வாழ்க்கையும் குறிக்கிறது, ஏற்கனவே பார்த்தது போல. அது மாத்திரமல்ல, இந்த சரீரமும் டெம்பரரி, மரணம் வரைக்கும். அப்ப சரீரத்தையும் குறிக்கிறது. இப்ப எப்படி ஜனங்கள் கூடாரத்தில் குடியிருந்தார்களோ அதை போல நாமும் இந்த சரீரத்திற்குள்ளாக குடியிருக்கிறோம். இந்த வெளிப்பாடு பேதுருவுக்கு அங்க மறுரூப மலையில கூடாரம் போடுவோம் அப்படின்னு சொன்னப்ப வரல. ஆனா பிற்பாடு அவர் புரிந்து கொண்டார், அவர் ஊழியத்தில் இருக்கும் பொழுது. அதனாலதான் எழுதுறாரு பாருங்க, 2 பேதுரு 1:13-14 கூடாரம் என்றால் என்ன என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டு எழுதுகிறார். அங்க அப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்குமளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்ப இந்த கூடாரத்திலிருந்து நான் போறேன் அப்படின்னா நான் சீக்கிரமாக மரிக்க போகிறேன். அதனால அது இருக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு எழுதி உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் நினைப்பூட்டுறது நலம் என்று சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எழுப்பிவிடுவது நியாயம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேபர்நாக்கிள் என்பது வேர்ல்ட்லி லைஃபையும் குறிக்கும், நம்முடைய சரீரத்தையும் குறிக்கிறதா இருக்கு. இது முக்கியம். ஏன்னா பின்னாடி ஆசரிப்பு கூடாரத்தில் இதை கொண்டு வந்து லிங்க் பண்ணும். ஓகே, அப்ப யோவான் 1:14 இப்படி சொல்லுகிறது என்னன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப வாசம் பண்றாரு ஒரு சரீரத்துல வந்து. யாருன்னா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அப்ப தேவனே ஒரு மனித சரீரத்தை எடுக்கிறார். அல்லது 2ஆம் நபராகிய தேவனோடு ஒத்த அந்த வார்த்தையே ஒரு மனித சரீரம் எடுத்து மனிதர்களோடு வந்து இயேசு என்னும் நாமம் எடுத்து வந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? சரீரமாகிய கூடாரத்தை எடுத்து நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். அதான்
இம்மானுவேல் என்கிற அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் நம்மோடு வந்து தங்கி இருக்கிறார். அதான் காட் வித் அஸ். புரியுதா உங்களுக்கு? ஏன் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று சொல்லி பேர் வந்தது? அதான் மத்தேயு 1:23 இருக்கு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாம். அதுதான் ஏசாயால தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டு, இதோ இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். வெரி குட். ஓகே. ஆக இந்த கூடார பண்டிகை என்று சொல்லி நாம் பார்த்த அந்த கடைசி பண்டிகை எதற்கு அடையாளமா இருக்குன்னா, தேவன் மனிதனாக வந்தது, சரீரமாகிய கூடாரம் எடுத்து நம்மோடு கூட வாசம் பண்ணியது. அப்ப இயேசுவினுடைய பிறந்த நாள் எப்ப வரும்னா கூடார பண்டிகையில தான் வரும். அப்படின்னா அந்த கூடார பண்டிகை யூசுவலாக மிட் செப்டம்பர்ல இருந்து மிட் அக்டோபர்ல தான் வரும். டிசம்பர் 25ல வராது. அப்ப அந்த கூடார பண்டிகை உடைய அது ஒரு நிழல் பொருள் என்னன்னா, இயேசு மனிதனாக அவதரித்தல். அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசனம் முன்னடந்தவைகளே இன்னும் நடக்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும் பொழுது, இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்கள் நடுவில் இருக்கிறது. தேவன் அவர்கள் நடுவே வாசமாய் இருப்பார். இதோ மனுஷர் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஹalleluya. இதுதான் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளோடு தேவன் வாசமாய் இருந்தது. அது இங்க ரீஸ்டோர்ட். இந்த இடத்துல வந்துட்டு மீண்டுமாக அதை சரி பண்ணி திரும்பவும் ஆதிக்கு கொண்டு போயிட்டார். ரீஸ்டோர் பண்ணிட்டார் எல்லாத்தையும். எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா, இந்த அதிகாரத்துல இருந்து எழுதப்பட்ட ஒரு பாட்டு என்னன்னா, இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு. இல்லைன்னா கூட நீங்க சர்ச் பண்ணி இல்ல யூடியூப்ல கேட்டு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஒருவேளை கண்ணீரின் பாதையில நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, உங்களிடத்துல ஆவியானவர் பேசுகிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். தாவீதுடைய கண்ணீரை பாத்திரத்தின் துருத்தியில் வைத்திருந்தவர் உங்களுடைய கண்ணீரையும் தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். இது ஆவியானவரை சொல்றாரு. ஏன்னா இதை சொல்லணுங்கிறது என் மைண்ட்ல இல்லை. ஓகே, தொடர்ந்து போலாம். அப்ப அடுத்ததாக பார்க்கும் பொழுது தேவாலயமும் ஆசரிப்பு கூடாரம் அல்லது கூடாரம் என்று சொல்லும் பொழுது, இப்ப யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் தன்னுடைய சரீரத்தையும் தேவாலயத்தோடு தொடர்பு படுத்தி பேசுகிறார். அந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்னன்னா, யூதர்கள் வந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வீட்டை இடித்து போடுங்கள். ஏன் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் அப்படின்னா, முதல்ல அவரோட அவங்க ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, இதை இடிச்சிட்டு திரும்ப 3 நாள்ல எழுப்பிடுவீங்களோ அப்படின்னு யூதர்கள் கேட்கிறாங்க. லிட்டரலான ஆலயத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், சரீரம் என்பது கூடாரத்திற்கு அடையாளமா இருக்கு. ஆனா இங்க சரீரம் என்பது ஆலயத்தையும் ஆலயமும் ஒரு சரீரம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. அப்ப இயேசு தம்முடைய சரீரத்தை ஆலயமாக சொல்லுகிறார். அது சரீரம் அவருடைய லிட்டரல் பாடியும் குறிக்கும். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து மரித்து அதான் 3 நாள்ல எழுப்பினது. ஆனால் அவருடைய சபையாகிய சரீரமாகிய நம்மையும் குறிக்கும். அதுதான் 2 நாளைக்கு பின்பு உங்களை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்ம எழுப்புவார். ஓசியா 6:2 தீர்க்கதரிசனம். சரி, இப்ப டெம்பிள் அப்படின்னா அந்த டெம்பிள் வந்துட்டு அதனுடைய ஒரிஜினல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலமோனுடைய தேவாலயம் தான். அப்ப எல்லாமே லிங்க் பாருங்க, அப்படியே கண்டினியூஸா லிங்க் ஆகிட்டே வரும். அப்ப சாலமோனுடைய தேவாலயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் த டேபர்நாக்கிள் ஆஃப் வர்ஷிப். அப்ப ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் தான். வித்தியாசம் என்ன? டேபர்நாக்கிள் டெம்பரரி, எப்ப வேணாலும் பிரிச்சு கொண்டு போயிடலாம். ஆனா ஆலயம் அந்த இடத்துல தான் இருக்கும்.
அதை எடுத்துட்டு போக முடியாது. சரி, ஓகே. இப்ப டெம்பிள் வந்துட்டு பெர்மனன்ட் இன் கம்பேர்ட் டு டாபர்நாக்கிள் which is temporary. என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? அப்ப டெம்பிள் அப்படிங்கிறது பரலோக வாசஸ்தலத்தை, பரலோகத்தில் இருக்கிற சபையை குறிக்கிறது. டாபர்நாக்கிள் என்பது நம்முடைய எர்த்லி லைஃப். இதுலயும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதை குறிக்கிறது சபையாக. ஆனா டெம்பிள்னா பரலோகத்தில் நாம் போய் அவருடைய தேவாலயமாக பரலோக ஆலயத்துல சேர்க்கப்படுவது, அதை குறிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தேவாலயத்தையும் குறிக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. இன்னும் நம்ம ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போல, ஆனால் அதற்கு முன்பாக கூடாரம் என்ற தலைப்புல இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இங்க தேவாலயம் வந்துட்டு எங்க கட்டப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேம்ல இருக்கக்கூடிய ஒரு மலையில். அப்ப அதனுடைய ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லணும்னா, தாவீது ஒரு இடத்துல ஒரு தொகையிட சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை என்ன சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது பாவமாகுது. இஸ்ரேல் மேல் ஒரு பெரிய வாதை வந்து 70,000 பேர் மறிக்கிறாங்க. எருசலேம் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்புனார்னு இருக்கு. அப்ப தாவீது போய் பலியிடுறார். நான் தான் தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது ஜனங்களை பத்தி சொல்லிட்டு, உம்முடைய கரம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தேவன் பார்த்து மனஸ்தாவப்பட்டு போதும் அப்படின்னு அந்த தூதனை பார்த்து சொல்றாரு, அழிக்கிற தூதனை பார்த்து. அப்ப அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு போறாரு. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்த வந்துட்டு அங்க வாங்குறார். எபூசியன் ஆகிய அருவனா அப்படிங்கிறவர்கிட்ட. அதை பத்திலாம் அந்த சாமுவேல்ல நாளாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க படிங்க. ஆனா நான் இப்ப நேரடியாக டைம் சேவ் பண்றதுக்காக 2 நாளாகமம் 3:1 இங்க அந்த இடத்த வாங்குறாரு. வாங்கிட்டு அங்க பலி செலுத்துறாரு. அப்ப தாவீது பலி செலுத்தும் பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சிக்கிறது. அப்பதான் தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்குது. இங்கதான் தேவாலயம் இருக்கணும். அவர் தேவாலயம் கட்டணும் இருக்காரு. ஆனா எங்க கட்டணும்னு வெளிப்பாடு இல்ல. ஆனா அவருக்கு அந்த டைம்ல வெளிப்பாடு கிடைக்குது. அந்த வசனங்கள்லாம் நான் எடுக்கல. ஆனா வேதத்தில் தான் இருக்கு. படிச்சு பாருங்க. நாளாகமத்துல இருக்கு. 1 நாளாகமம் கடைசியில. இப்ப அந்த இடத்துல தாவீது கட்டுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. சாலமோன் தான் கட்டுவோம். அப்ப பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதை காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். அப்ப இந்த எபூசியனாகிய ஒர்னான் அர்வனான் போட்டிருக்கு இந்த இடத்துல. இவர்கிட்ட ஃப்ரீயா வாங்கல தாவீது. அவர் ஃப்ரீயா கொடுக்குறாரு. ஆனா இவர் வந்துட்டு, நான் என் கர்த்தருக்கு வந்துட்டு நான் ஃப்ரீயாலாம் வாங்கி கட்ட மாட்டேன், அதனுடைய விலை எவ்வளவோ அதை கரெக்டா கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கர்த்தர். அப்ப கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் அப்படின்னு தாவீது சொல்றாரு. இட்ஸ் நாட் அ ஃப்ரீ பை. சரி, தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கலாம். இங்க என்ன சொல்ல வந்தோம்னா, மோரியா அப்படிங்கிற அந்த இடத்துல அவரு கட்ட சொல்றாராம். ஏன் மோரியா? ஒருவேளை வேதத்தை ஆழமாக அறிந்தவர்கள் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்ப மோரியா அப்படிங்கிற இடம் எங்கன்னா எருசலேம். அந்த இடத்துலதான் ஈசாக்க பலியாக கொடுக்க தேவன் ஆபிரகாம் கட்டளையிட்டார். அதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்திற்கு பின்பு தாவீது அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டுறார். அப்ப தேவன் அந்த ஸ்தலத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதான் எருசலேம். அங்கதான் இயேசு கிறிஸ்து எருசலேம்ல. ஆனா தேவாலயத்துல அந்த பட்டணத்திற்கு வெளியில், நகரத்திற்கு புறம்பே பாடுபடுகிறார். அப்ப அந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 132ஆம் சங்கீதத்துல, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். சரி, ஓகே. இந்த இடத்தை தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஈசாக்கு இந்த இடத்துல பலியிடு அப்படின்னு சொல்றாரு. அது கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அடையாளம். அங்கே இந்த தேவாலயத்தை கட்ட சொல்றாரு. அப்படின்னா இந்த முழு சபையும், இந்த 2000 வருஷமாக எழுப்பப்பட்ட சபையும் எதுலதான் நிக்குது அப்படின்னா, இயேசுவினுடைய பலிக்குள்ளாக, இயேசுவினுடைய தியாகத்திற்குள்ளாக, அவருடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல்லாம் சபை நிக்குது. இதுதான் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். அந்த தேவாலயம்ங்கிறது சபை. அந்த சபை எதுல நிக்குதுன்னா, இயேசுவினுடைய சிலுவை பலிக்குள், அவர் சிந்தின ரத்தத்திற்குள்ளதான் நமக்கு ஜீவன். அதுதான் அந்த ரத்தம் தான் என்னன்னா அவருடைய ஜீவன். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரான்சம்.
ரான்சம்னா ஈடு, ஈடு பலி அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய ஜீவன், ஒவ்வொருடைய ஜீவனுக்கும் ஈடாக அவர் கொடுத்த ஜீவன். அதன் மூலமாக தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. இதை விசுவாசிக்கிறவங்க அவருடைய சபை. வெல், ஓகே. இப்ப இந்த தேவாலயத்தை என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாளாகும் 5ஆம் அதிகாரத்துல, இப்ப நம்ம பார்த்தது 2 நாளாகும் 3ஆம் அதிகாரம். 3ஆ? ஆமா, 3:1. இப்ப 5ஆம் அதிகாரத்துல பிரதிஷ்டை பண்றாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது எல்லாம் துதித்து பாடுறாங்க. ஆசாரியர்கள் எல்லாரும் அவரை துதித்து பாடும் பொழுது, அந்த 14ஆம் வசனம் பாருங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அப்ப மேகம் வந்துட்டு உள்ள இங்க பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது, நிரப்பப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து, மேகத்தின் நிமித்தம் நிற்க முடியல அவங்களால. அப்ப கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. Cloud covering and God's glory filling the temple. இப்ப இதே காரியத்தை எங்க பார்க்கிறோம்னா, ஆசரிப்பு கூடாரத்துல மோசே இதை எப்படி தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்றாங்களோ அப்ப வருதோ, அதே போல ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறார் 1ஆம் மாதம் 1 தேதியில 2ஆம் வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டேல அதை இன்ஸ்டால் பண்றாரு. அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சு இன்ஸ்டால் பண்ணும் பொழுது கடைசியா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆசரிப்பு கூடாரத்தில். இப்ப தேவனுடைய மகிமை இவ்வாறாக இறங்கிறத பார்க்க முடியும். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம். எல்லாமே வந்து வாய்ச்சாது பாருங்க. கூடாரம், தேவாலயம், நம்முடைய சரீரம். 1 கொரிந்தியர் 6:19 உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் அதிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று அறிவீர்களா? அப்ப நம்முடைய சரீரம் ஆலயம், அதுதான் கூடாரம். அப்ப அதுல வந்துட்டு யார் வாசமா இருக்கிறா? அப்ப தேவனுடைய மகிமை நம்முடைய சரீரத்துல வந்து நிரப்புகிறது. இன்னும் மத்தேயு 18:20 எங்கே 2-3 கூடினாலும், அதான் சபை, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர் ஒன்றாக கூடி அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, இப்ப நீங்க எங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் உங்களுக்குள்ளாக அவருடைய வல்லமை, அந்த பிரசன்ஸ், இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது பாயிரதை நீங்க ஃபீல் பண்ணணும். அது ஜீவனுள்ளது அவருடைய வார்த்தை. அததான் எங்க சொல்றாருன்னா, யோவான் 14:23 அந்த இடத்துலதான் நம்ம ஆரம்பிச்சோம் இப்ப ஸ்டடிய. இயேசுவும் அதை குறித்து பேசினார் என்று சொல்லி, வாசஸ்தலம் என்று சொல்லி. கரெக்டா? இதுதான் சொன்னோம். அதே இதுல 23 பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணோம். இப்ப பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுதல் எவ்வளவு மகா மேன்மையான சத்தியங்கள் பாருங்க. இன்னும் கொலோசியர்ல போனா, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள, அப்ப கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த சத்தியம் தான் இதன் மூலமாக வெளிப்படுகிறது பாருங்க. அதான் தேவாலயமும் கூடாது. அப்ப டேபர்நாக்கிள் ஆஃப் வொர்ஷிப்புடைய பர்பஸ் என்ன? பர்பஸ் இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிடுவோம் நேரடியா. எதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் செய்ய சொன்னார் மோசே? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்ப மனிதர்கள் நடுவில் வந்து அவர் வாசம் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ண வேண்டும். God wants to live amidst his people. அப்ப அவங்க எப்படி கூடாரத்தில் தங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கும் ஒரு கூடாரம். அமேசிங் காட் பாருங்க.
இதே விஷயம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ல பார்த்தோம். அவர் நடுவில் அவர் வாசமா இருப்பார். எல்லாம் முடிஞ்ச நித்தியத்துல. ஆனா இப்ப இந்த உலகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்கி இருக்கும் பொழுது அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணேன். எனக்கு ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குவார்களாக. அதுதான் ஆசரிப்பு கூடாரம். எப்படி அவங்க டென்ஸ்ல இருக்காங்களோ காட் டு வாண்டட் டு லிவ் இன் தர் மிட்ஸ்ட் இன் அ டென்ட். அவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம் பாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா மோசையை கூப்பிட்டு வேரியஸ் ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுக்குறாரு. எக்கச்சக்கமா கொடுக்குறாரு. அதாவது ஒவ்வொரு விஷயமும் எப்படி செய்யணும், இன்ச் பை இன்ச் எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க வேண்டும் சொல்லி, இதுதான் யாத்ராகமத்துல ரொம்ப டீட்டெயிலா ஒரு 5-6 அதிகாரங்கள்ல எழுதியிருக்கு. 7 அதிகாரம் நினைக்கிறேன். 25ல இருந்து 32 வரைக்கும் வரும். 8 அதிகாரம். இங்க சொல்ல போனா இன்னும் 25ஆம் அதிகாரம் இதே அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்க. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமூட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அப்ப பேட்டர்ன்ஸ் அல்லது மாடல்ஸ். இப்ப கர்த்தர் மலையில கூப்பிட்டு என்ன பண்றாரு, மோசேக்கு ஒரு மினியேச்சர் காமிக்கிறாரு. இப்படிதான் இருக்கணும், அது ஒவ்வொன்றும் இப்படி இப்படி இருக்கணும், இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு அவர் விஷன் காமிக்கிறார், விசிபிளாக காமிக்கிறார். இதே தாவீதுக்கு பார்த்தா தாவீதுக்கும் மாதிரிகள் கொடுத்திருப்பாரு. வசனம் நோட் பண்ணல நானு, இருந்தாலும் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்து காண்பிக்கிறேன். 1 நாளாகமம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியும் பேட்டர்ன். சாலமோன் இஸ் த பேட்டர்ன் ஆஃப். அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கடைசியில சகல சுற்றிலும் இருக்க வேண்டிய மாதிரியும். அப்ப எல்லாத்துக்கும் மாடல் பேட்டர்ன். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ஆவியில் அந்த வெளிப்பாடுகளை தேவனிடத்துல வாங்கி அதை சாலமோனுக்கு போட்டு கொடுக்குறாரு. அப்ப எக்ஸாக்ட்லி ஆஸ் பர் த பேட்டர்ன் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் திரும்ப யாத்திராமத்துக்கு போலாம். யாத்திராமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டேக் கேர். 26-30 திரும்ப ரிப்பீட் ஆகுது அடுத்த அதிகாரத்துல. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. அப்ப எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் டாபர்நாக்கிள் சொல்றாரு. எபிரேயர் 8:5 இதை சொல்லி இந்த காரியத்தை. அப்ப எபிரேயர் பாருங்க எவ்வளவு டீடைலிங் இருக்கு எபிரேயருக்குள்ள. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ள சாயலுக்கும் நெல்லுக்கும் ஒத்திருக்கிறது. அப்ப இங்க செய்யற ஆராதனை அப்படியே பரலோகத்தில் இருக்கிறதுக்கு நிழலாம். ஷேடோ, இமேஜ், பேட்டர்ன், எக்ஸாம்பிள் அண்ட் ஷேடோன்னு கொடுத்திருப்பாரு. ஹெவன்லி திங்ஸ். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இருந்து தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்ப ஏன் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி கூட மோசே கிட்ட சொல்லணும். கொஞ்சம் ஆழமா யோசிச்சீங்கன்னா, ஏன்னா எதற்காக அதை செய்ய சொல்றாரு அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவதற்காக. அப்ப பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள், பாவிகளாக இருந்தார்கள், அவிசுவாசம் உள்ளவர்களாக, கீழ்ப்படியாமல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நடுவே வந்து இப்ப தேவன் வாசம் பண்ணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலதான் சொல்ற இடத்துல நான் சடுதியில் எழுப்பி உங்களை எல்லாரையும் சங்காரம் பண்ணி, அதனால நான் உங்க நடுவில் வரமாட்டேன், நீங்க வணங்கா கழுத்துல தினம் நான் ஒரு தூதனை அனுப்புறேன். அப்ப அவர்கள் நடுவில் அவர் வாசமா இருக்கணும்னா அப்ப கேர் எடுத்து இதை செய்யணும். அப்ப இத கேர் எடுத்து இந்த சொன்ன மாதிரியே செய்யறதுக்கும் அவர் வந்து நடுவுல வாசம் பண்றதுக்கும் என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இங்க அதே யாத்திராகம் 29:43 பாருங்க. அங்கே இஸ்ரவேல் புத்திரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கக்கூடிய அந்த இடம், ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரன் நடுவே நான் வாசம் பண்ணி அவளுக்கு தேவனா இருப்பேன்.
தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்து புறப்பட பண்ணினான். நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப அவர் வாசம் பண்ணணும்னா அந்த இடத்த மகிமையினால பரிசுத்தமாக்கணும். அதான் அதனாலதான் அவங்க ஆரோனுடைய குமாரர் நாதாப் அபியூ அவர் சொல்லாத செஞ்ச உடனே டக்குன்னு அவர்கள் அக்கினி பட்சித்து அவர்கள் மரித்து போகிறார்கள் இந்த ஆசரிப்பு கூடார ஸ்தலத்துக்கு. ஓகே, அப்ப அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் இங்க கொடுத்த வசனம். தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். யோவான் 14:23. ஒருவனிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் கற்பனையை கை கொள்வான், அவனிடத்தில் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அப்படின்னா பிதாவும் மாறணும், ஆவியானவராக நமக்குள்ளாக வாசமாயிருப்பார். ஏன் இவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான விஷயம் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த ஒரு காரியம் என்னன்னா, ஏசாயா 59:2 தேவனையும் மனிதனையும் பிரிக்கக்கூடிய காரியம் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, அங்க ஏசாயா எவ்வாறாக சொல்லுகிறார், உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப மனிதனையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய விஷயம் பாவம். நல்லா தெரியும். தேவனுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இழந்து போயிட்டாரு. ஆனால் அதே நேரத்துல அந்த பாவத்தை போக்குற பலியை இயேசு பர்ஃபெக்டாக சிலுவையிலே செலுத்தி தீர்த்தார். அதனாலதான் அவருக்கு பேரே கிருபாதார பலி, ப்ராபிட்டியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் ஃபார் அவர் சின்ஸ். இதான் இருக்கு பாருங்க, ரோமர் 8:3. அப்ப ஸ்லோவா நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ரோமர் 8:3 பாருங்க. அது எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்தா நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினால இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. தேவனுடைய ரெக்குயர்மெண்ட்டை, தேவன் மனுஷனோட வாசம் பண்றதை நியாயப்பிரமாணம் செய்யவே கூடாது. அதான் இங்க சொல்றாரு பவுல், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தினால அதை செய்ய முடியல, ஆனா தானே செய்யும்படிக்கு குமாரன் அனுப்பி நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண வச்சு அவருடைய சரீரத்திலே அந்த பாவத்தை போக்குற பலிய ஒன்றாக செலுத்தி அந்த சரீரத்திலே அந்த பாவத்திற்கான பனிஷ்மெண்ட்டை ஃபுல்லா முடிச்சிட்டார். தான் மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஏன்னா அப்பதான் ஆவி நமக்குள்ளாக வாசமாய் நம்மை நடத்தும். நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி அப்படிதான் நிறைவேறுமே தவிர நியாயப்பிரமாணத்தை நம்ம வேணும்னே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறா முடியாதுன்னு சொல்றேன். ரொம்ப அது திரும்ப திரும்ப அதை நான் ரிப்பீட் பண்ற விஷயம் புதிய ஏற்பாடுல, அதனால நான் டீடைலிங்குள்ள போல. ஆனா இந்த பாவத்தை போக்கும் பலியாக இயேசு வந்தார். அப்படி வந்ததுனால இயேசு செய்த முக்கியமான ஒரு பணி, அநேக பணிகளை சிலுவையில முடிச்சிட்டார். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இந்த பிரிவு, பாவம் பிரிச்சுது, அதற்கான பலியை செலுத்தினதையும் இப்ப என்னன்னா, தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியும் ஆவியானவரால. இதுதான் முக்கியமான பர்பஸ். பாருங்க, இது எங்க இருக்குன்னா சங்கீதம் 68 இருக்கு. இதை எபேசியர் 4:00 ரெஃபர் பண்ணி பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. டீடைலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு வேத பொக்கிஷத்தை நம்ம வச்சிருக்கிறோம் கையில. சரி, சங்கீதம் 68:18 பாருங்க. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. அப்ப தேவன் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுமா, அதுக்காக என்ன பண்ணாரா, இயேசு சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்து, அதான் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி பரலோகத்துக்கு ஏறி போனார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அப்ப தேவனாகிய கர்த்தர் அதை முடிச்சு தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். அப்ப மனுஷருக்குள் வாசம் பண்ண வரங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அப்ப இயேசு வரங்களை பெற்றுக்கொண்டார். அதனாலதான் அவர் சொல்றார், நான் போய் தேற்றவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். ஆமென். அப்ப எபேசியர் 4:00 பாருங்க, அதற்கான எக்ஸ்பிளனேஷன். அதனால அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர் சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கார். அப்ப இயேசுவே ஒரு மனிதனாக நமக்குள்ளாக வாசம் பண்ண வரம் பெற்றவர்.
அப்ப ஆவியானவராக நமக்குள்ளாக வாசமாயிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த 3 பேரும் ஐக்கியமுடையவர்கள். ஒருவர் இருந்தா இன்னொருத்தர் இருந்த மாதிரி. ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு பர்பஸ். இப்ப இதே பர்பஸ் தான் டாபர்நாக்கிள் ஆஃப் வொர்ஷிப். எங்க வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே. நம்மளால இந்த அர்த்தங்களை பார்க்க முடிகிறது. எப்படி இயேசுவினுடைய பலியினால தேவன் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடியுமோ, அது போல அந்த ஆசரிப்பு கூடாரத்தினால தேவன் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருக்க முடியும். இன்ஃபேக்ட் அங்க ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமா தேவன் இருந்தது நிழல். இப்ப இயேசுவின் பலி மூலமாக தேவன் நமக்குள்ளாக வாழ்வதுதான் பொருள். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரமே என்னன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் பண்றாங்க. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் மாத்திரமல்ல, அந்த ஆசரிப்பு கூடத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சபையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஓகே. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்தது அப்படின்னு இப்ப ஒவ்வொரு வசனத்தையும் நான் எடுத்தேன்னா இது பல மணி நேரங்கள் போகின்றது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப சுருக்கமாக சொல்லி நம்ம முடிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்துல 3 பகுதிகள் இருந்தது. என்னன்னா புறம்பே வெளிப்புறமாக இருப்பது பிரகாரம். அடுத்தது இருப்பது ஒரு கூடாரம். அந்த கூடாரத்துல உள்ள நுழைந்தவுடன் இருக்கக்கூடிய இடம் தான் பரிசுத்த ஸ்தலம். அப்புறம் அதற்குள்ளாக ஒரு திரை, அதுக்குள்ளாக தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப கோர்ட் அப்படிங்கிறது பிரகாரம், ஹோலி பிளேஸ்ங்கிறது பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படிங்கிறது மகா பரிசுத்தலம். இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம மோஸ்ட் ஹோலிங்கிறத யூஸ் பண்ணுவோம் இடத்துக்கு இருக்கு. சரி, இப்ப கோர்ட் என்பது அவுட் சைடு ஏரியா வேர் எனி பர்சன் கேன் விசிட் த பிளேஸ். யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வரலாம், பலி செலுத்தலாம். ஆனா பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆசாரியர்கள் மாத்திரமே வரக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. சரி, இப்ப மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது எல்லா ஆசாரியர்களும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம், அதுவும் எப்ப வேணாலும் போக முடியாது. வருஷத்திற்கு ஒரே ஒரு தரம் தான் போகும். இப்ப இதுதான் கண்டிஷன். எப்ப போகணும் அப்படின்னா 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில பாவ நிவாரண நாள் அன்னைக்கு மட்டும்தான் போக முடியும். அதெல்லாம் தனியா நம்ம படிக்கலாம் டீட்டெயிலா. இப்ப இந்த 3 விஷயங்களும் எதை குறிக்குது? பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலங்கிறது நம்ம பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட் தான் குறிக்குது. அது மாத்திரமல்ல, திருத்துவத்தையும் குறிக்கிறதா. எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம சரீரத்தை எல்லாரும் பார்க்க முடியும். அதுதான் பிரகாரத்துக்குள்ள எல்லாரும் போக முடியும். ஆனா உள்ள என்ன இருக்கு நம்ம ஆத்துமாவுல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. அதுதான் ஹோலி பிளேஸ். இன்னும் ஆவி தேவனோடு தொடர்புடையது அதான் மகாபரிசுத்தம். இப்ப தேவன் தம்முடைய சாயலின்படி, ரூபத்தின்படி கிரியேட் பண்ணார்னா தேவனுக்கும் அது போல. அதுதான் ட்ரையூன் காடா இருக்கிறார். அது நம்மிலும் அது காணப்படுகிறது. நம்முடைய பாடி, சோல், ஸ்பிரிட்ல. அப்ப 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் ஆவியா இருக்கிற கர்த்தர்னாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்ப மறுரூபம்ங்கிறது நம் உள்ளான மனுஷன்ல. ஆனா கடைசியா மரணத்திற்கு பின்பு அல்லது அவருடைய வருகையின் பொழுது சரீரமும் மறுரூபமாகும். அப்ப எல்லாமே மறுரூபம் அடையும் ஒரு காலத்தில். ஓகே, தொடர்ந்து போவோம். இப்ப இந்த டாபர்நாக்கிள் கண்டென்ட்ஸ்ல இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் சுருக்கமா கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், டைம் ஆச்சு அதனால. இப்ப முதலாவதாக பிரகாரத்திற்குள்ள ஒருத்தர் என்டர் ஆனதையும் அவர்கள் முதலில் பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு பலிபீடம். வெளியில இருந்து இப்ப உள்ள போகும். அது பலி செலுத்தக்கூடிய ஒரு பொருள், பலி செலுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. அதை தாண்டி போனாங்கன்னா அடுத்து இருக்கிறது என்னன்னா ஒரு தண்ணீர் தொட்டி, பிராஸ் லேவர். அங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்வார்கள். தங்கள் கைகள் கால்களை கழுவிக் கொள்வார்கள். ஏன்னா ரத்தங்கள் தெளிக்கும் பலி செலுத்தி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியும் பொழுது அதிலிருந்து அவங்க வந்துட்டு நேரடியாக பரிசுத்தத்துக்கு கூட தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு அதுக்குள்ளாக பிரவேசிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதான் கூடாரம். கூடாரத்துலதான் உள்ள போனதையும் முதல்ல பரிசுத்தலம், அடுத்து மகா பரிசுத்தலம். இப்ப பரிசுத்தலத்துல 3 பொருட்கள் இருக்கும். என்னன்னா இடது புறத்துல உள்ள நுழைஞ்சோம்னா இடது புறத்துல குத்து விளக்கு, வலது புறத்துல டேபிள் ஆஃப் ஷோபிரட், நேராக ஒரு தூப பீடம். அதற்கு அடுத்துதான் அந்த திரை இருக்கும். அந்த திரைக்குள்ளதான் மகா பரிசுத்தலம். இது இமேஜ் எல்லாம் காமிக்கணும், டைம் இல்லாதனால நான் ஸ்கிப் பண்றேன். இப்ப
மகா பரிசரத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கற்பனைகள் அடங்கிய அந்த 2 கற்பலைகள் இருக்கும். அந்த பெட்டிக்கு மேல ஒரு கிருபாசனம் என்று சொல்லக்கூடிய சேர் போன்ற ஒரு அமைப்பு. அந்த சேரை கவர் பண்ணி 2 கேருபீன்கள். அதுக்கெல்லாம் உள்ள ஆழமான அர்த்தம் இருக்கு. சரி. இப்ப இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு கிறிஸ்தவனுடைய அவனுடைய ஜீவியத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தை காண்பிக்குது. கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லலாம். அப்ப முதல்ல பலிபீடம் என்பது இயேசுவினுடைய அந்த பலியை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது கூடாரத்துக்குள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் வர்றது பலிபீடம் தான். அடுத்தது அந்த தண்ணீர் தொட்டி எதற்கு அடையாளமா இருக்குன்னா, எப்படி சரீரத்தை சுத்திகரிக்காங்களோ அது போல ஞான ஸ்நானத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது தேவனோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அடுத்து வரப்போகிற பாடங்கள்ல இதை குறித்து பார்ப்போம். அதற்கு அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, கூடாரத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படின்னா அவர்கள் அந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்ம பரலோகத்துல இருப்போம். அப்ப இங்க ஆசாரியர்களாக நம்ம முதல் கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த லேம்ப் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அது கிறிஸ்துவனுடைய போதனைகளை குறிக்கிறது. அந்த தேவ சமூகத்து அப்பங்கள் இருக்கக்கூடிய அந்த டேபிள் ஆஃப் ஷோ பிரெட் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. அதை புசிக்கிறோம். அடுத்து அந்த தூப பீடம்ங்கிறது நம்முடைய நம்முடைய ஜபங்களை, விண்ணப்பங்களை, துதிகளை அடையாளப்படுத்து. அப்ப முதல்ல சரீரத்திற்கு எடுத்த காரியம் அப்படிங்கிறது வெளிப்புறம் பிரகாரத்துல அந்த சாக்ரிஃபைஸ் இருக்கிறது. அது என்ட்ரி ஸ்டேஜ். அது சரீரத்திற்காக. ஆனா அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் அப்படிங்கிறது ஆத்துமாவிலே, அதாவது பரிசுத்த ஸ்தலமாக, அதுதான் நம்முடைய ஆத்துமாக்கு சோல். இந்த 3 காரியம் கிறிஸ்துவனுடைய போதனைகள், தேவனுடைய வார்த்தை, இன்னும் ஜெபம், துதி, விண்ணப்பம். இது நம்முடைய ஆத்துமாவிற்காக. அடுத்தது மோஸ்ட் ஹோலி, மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது அது நம்முடைய மனசாட்சி, தேவனுடைய கற்பனைகள் அடக்கிய இடம். ஆனா அந்த நியாயப்பிரமாண அந்த 10 கற்பனைகளை ஏன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சு மூடுறாங்கன்னா, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டியும் கிறிஸ்து தான். ஆனா மேல என்ன இருக்குன்னா கிருபாசனம். ஏன்னா பர்ஃபெக்டா யாராலையும் அதை செய்ய முடியாது. ஆனா அவர் செய்து அதுல நமக்கு கிருபை கொடுக்கிறார். நம்ம விட்ட போறப்ப ஒரு கிருபை தர்றாரு. அதனாலதான் எபிரேயர்ல எழுதியிருக்கும் கிருபாசன தண்டை சேர கடவும் 10ஆம் அதிகாரத்தில். வாவ், இட்ஸ் அமேசிங். ஆவிக்குரிய ஆவி, மனிதனுடைய ஆவி என்பது அந்த மகாபுருஷன் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இடம். இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அந்த படத்தை மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மோஸ்ட் ஹோலில மேல இருந்து இறங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும். ஒவ்வொரு படங்கள்லயும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சேன் காண்பிக்கணும்னு. ஆனா டைம்ல என்னால காமிக்க முடியல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிங்க மேல இருந்து பிரசனம் அந்த மகா பரிசுரத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கேதான் தேவனுடைய ஆவியானவர் மனிதனுடைய ஆவியோடு கூட தொடர்பு கொள்ளுகிறார். அப்ப கிறிஸ்தவ ஜீவன் எப்படி இருக்கணும்னா, அப்ப இயேசுவின் பலிக்குள்ள வரும்பொழுதுதான் ரட்சிப்பு அடைகிறோம். அதை விசுவாசிக்கும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்படியே வெளில போயிட்டோம் அப்படின்னோம்னா இட்ஸ் நத்திங். இட்ஸ் லைக் அன் ஆர்டினரி பர்சன்ஸ். எல்லாரும் வெளில பலி செலுத்து போறதான். அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நம்ம தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். தான் ஞானஸ்நானம். இது எல்லாமே அடுத்த சீரீஸ் தான் நியூ கிரியேஷன்ங்கிற சீரீஸ். அதுல படிக்க போறோம். ஆனா அதுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி தான் இந்த ஒரு படம் வச்சிருக்கேன். சரி, ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் இவைகள். ஓகே, இப்போ ஆனா நம்ம நிறைவு செய்ய போறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆரம்பத்துல ரொம்ப டீடைலிங்ஸ் இருக்கு. எல்லா டீடைலிங் கவர் பண்ண இந்த ஒரு செஷன் போதாது. ஆகவே இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இப்ப ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்கு, என்னென்ன கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இது எல்லாத்தையுமே எப்படி ஒரு படத்துல கவர் பண்ண முடியாது நிச்சயமாக. என்னென்ன இருக்குன்னா, இந்த டேபர்நாக்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணாங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் என்னென்ன அளவுகள், எந்த திசையில வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உடன்படிக்கை பெட்டினா எந்த மரம், சித்தி மரத்துல எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம். அடுத்தது அதுக்கு மேல அந்த கிருபாசனம், அப்ப கேருபீன் க்ளோஸ் பண்ணணும். அடுத்து அந்த மகா பரிசுரத்துக்கும் பரிசுரத்துக்கும் பிரிவு உண்டாக்குகிற அந்த திரைச்சிலைகள், அதுக்கு எவ்வளவு தூண். இப்ப இந்த
கூடாரம், அதாவது பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் இருக்கிற இடம், அதை சுத்தி எவ்வளவு பலகைகள், இந்த பலகைகள் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நீளம், அகலம், உயரம், ஐ மீன் 3D வராது, உயரமும் அகலமும், இன்னும் அது எப்படி ஸ்ட்ராங்கா நிற்கும், அது கீழே பேஸ் வந்துட்டு வெள்ளி பூண்கள் அதுல ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளவு பலகைகள் ரெண்டு சைடும், அதோட லெங்த் எவ்வளவு, பின்னாடி பேக் சைடில் எவ்வளவு பலகைகள், ஸோ அது அகலம், கூடாரத்தோட அகலம் அது எவ்வளவு. அப்போ இதை க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு திரைச்சிலைகள் செய்யணும், மேலே கவரிங்ஸ், அது ஒவ்வொன்றும் என்னென்ன நூல் யூஸ் பண்ணும், எவ்வளவு தூரத்துக்கு, எவ்வளவு முழம் நீளம் அகலம், இந்த இவ்வளவு காரியங்களும் இருக்கு. அதே மாதிரி பிரகாரத்துக்கு எவ்வளவு வெளியில பலகைகள், அதை சுற்றி வெண்கல பாதங்கள், இன்னும் ஃப்ரண்ட் பிரகாரத்துக்கு எவ்வளவு தூண்கள் வைக்கணும், எவ்வளவு திரைச்சிலைகள் வைக்கணும், பலிபீடம் எவ்வளவு நீளம் அகலம் செய்யணும். அப்ப இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்கணும். குத்து விளக்கு எப்படி செய்யணும், தூபபீடம் எப்படி செய்யணும், அதுக்கு என்ன மெட்டீரியல், இந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் சரி, ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் சரி ஆவிக்குறியா இருப்பார். ஆச்சரியமான விஷயங்கள். அப்ப அதெல்லாம் ஒரு படத்தின் மூலமாக காண்பித்து விளக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நல்லா புரியும். இது எல்லாத்துக்கும் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் சமம். கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. இதற்கடுத்து அந்த ஆசாரியர்களுக்கு என்ன வஸ்திரங்கள், அவர்கள் அந்த ஆசரிப்புக்காக செய்யக்கூடிய பொருட்கள் என்ன, அபிஷேக தைலம் எப்படி செய்யும், இன்னும் தூப பீடத்துல அந்த தூப வர்க்கம் எப்படி செய்யும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டீட்டெயிலிங். அடுத்தது இந்த ஆசரிப்பு கூடாரம் நிறுவனத்தையும் அதை சுற்றி எந்தெந்த கோத்திரங்கள் எந்தெந்த திசையில எப்படி இருக்கணும், எப்படி பாலம் இறங்கணும். அப்ப ஆசரிப்பு கூடாரம் சுத்தி லேவி கோத்திரம், ஆனா அதனுடைய வாசலுக்கு நேராக 3 கோத்திரம். அப்ப வடக்கு திசை, தெற்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை, இந்த ஒவ்வொரு திசையிலையும் 3 கோத்திரங்கள் இருக்கும். அத மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலுவை மாதிரி இருக்கும். ஆச்சரியமான விஷயங்கள். ஓகே, அது எல்லாத்தையும் பொறுமையா தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அடுத்து பலிகள், என்னென்ன விதமான பலிகள், என்னென்ன காணிக்கைகள், அப்புறம் எப்படி இந்த ஆசரிப்பு கூடத்தை பிரிக்கணும், இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும், அப்படி கொண்டு போறதுக்கு ஆசாரியர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை. இப்ப வண்டி எல்லாம் கொடுத்தாங்களா அவங்களுக்கு, அதை எடுத்து கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் எந்தெந்த கோத்திரங்கள் கிளம்பி போகணும், அடுத்து எந்தெந்த பொருட்களை யார் யார் எடுத்துட்டு போகணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கிவன் இன் டீடைல். எங்க இருக்குன்னா யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இவ்வளவு விஷயங்கள் டூ மச் டு கவர். அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஜஸ்ட் ஸ்கிராச் தி சர்ஃபேஸ், ஜஸ்ட் மேலோட்டமா கொஞ்சம் பார்த்துருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு உங்களுக்கு. பைபிள் 38 படிச்சு பாருங்க. இந்த டேபர்நாக்கிள் டைம் லைன் இருக்கு. இந்த டேபர்நாக்கிளோட அளவுல என்ன டைம் லைன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு பின்பாக எவ்வளவு வருஷம், 1000 வருஷ அரசாட்சியை கூட இதுல காமிச்சிருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பைபிள் 38 நீங்க பாருங்க நம்ம சேனல்ல. டேபர்நாக்கிள் டைம் லைன்ல அதுல நீளமகலத்தை வைத்து அதை வெளிப்படுத்தின விஷயத்தோட லிங்க் பண்ணி ஒரு வெளிப்பாடு அங்க கொடுத்துருப்போம். ரொம்பவுமே வியக்கத்தக்க காரியங்கள். சரி, இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நமக்கு கட்டாயம் அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு செப்பரேட் ஸ்டடி சீரிஸ் வேணும். இது ஒவ்வொன்றையும் அலசி ஆராய, ஆனா இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த ஒரு ஸ்டடி எடுக்கிறத விட இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஆர்கனைஸ் எனக்கு அதிக நேரம். இந்த நேரம் இப்பொழுது இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாக எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுவதற்கு நான் முயற்சி செய்யறேன். ஆனா இது மேலோட்டமாக சொல்றதுன்னா ரொம்ப ஈஸி. அந்த வசனங்கள் எடுத்து இதெல்லாம் இப்படிதான், எல்லாம் இப்படிதான், ஒரு சில படங்கள் எடுத்து போட்டுடலாம். ஆனா அதுக்குள்ளாக இருக்க ஆவிக்குரிய அர்த்தங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கணும். அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். நிச்சயமாக கர்த்தர் அந்த ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் தொடர்ந்து கொடுக்கும்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நேரத்தையும் தருணத்தையும் கூட கர்த்தர் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இதை நான் வந்துட்டு கர்த்தருக்கு சித்தமானால் கூடிய சீக்கிரம் கவர் பண்ணி முயற்சி செய்கிறேன். ஆனா தொடர்ந்து நம்ம வந்துட்டு இன்னும் முக்கியமான ஒரு சில தலைப்புகளை கவர் பண்ண வேண்டி இருப்பதனால் இப்பொழுது இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்வோம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமாக, ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.